சமீபத்தில் நான் வந்து ஒரு பெரியாருடைய பிறந்தநாள் விழா கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். மதுரைக்கு போயிருக்கும் போது என்னை வந்து பாதித்த ஒரு விஷயத்தை சொல்றேன். நாங்கெல்லாம் மதுரையில அந்த ஆரம்ப காலத்துல அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு சூழ்நிலை 40 ஆண்டுகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா தலைவர்களுடைய சிலைகளை வந்து நம்ம இன்னைக்கு வந்து கூண்டுக்குள்ள வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம ரொம்ப வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். தமிழர்களாகிய நாம் வேதனைப்பட வேண்டிய விஷயம். தலைவர்களுடைய சிலைகளை நாம் ஒரு கூண்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம்னா தலைவர்கள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வள்ளுவர் சிலையே நம்ம கூண்டுக்குள்ள வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறோம். வள்ளுவர் சிலையும் கூண்டுக்குள்ள வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டு இருக்கிறோம். அப்படிதான் ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறங்க. பழனியாண்டி வந்து இந்த அவருடைய புத்தகத்தை பத்தி பேசுவோம். அவர் புத்தகத்தில் அவர் தொடாத தலைப்புகளே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அந்த புத்தகத்துல முதல்ல வந்து நாங்க அந்த காலத்துல வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து வெளியில போய் நிறைய சாப்பிடுவோம். அந்த ஃபுட்டி அப்படின்றது முதல்ல நேராவே முதல்ல சாப்பாட்டை பத்தி பேசுவோம். அவர் 2 இடத்துல வந்து சாப்பாட்டை பத்தி பேசியிருக்கிறார். ஒண்ணு வந்து எங்க சொல்றாருன்னா, அதாவது எந்த தலைப்புல எழுதியிருக்கிறாருன்னா, வடகரை நேசமும் பாசமும் அப்படின்றார். உன்னில் நீந்தி விளையாடும் சிலேப்பி கிண்டை மீன்களின் சுவை நான் அறிவேன், கெளுத்தி மீன்களின் சுவையும் நான் அறிவேன், உன்னால் விளைந்த ஐயார் 20 நெல்மணிகளின் சுவையும் நான் அறிவேன், ஐயார் 20 நெல்மணிகளின் பச்சரிசி சுவையினை மீன் குழம்பின் ருசியுடன் அன்று போல் இன்று வரை நான் சுவைத்ததில்லை அப்படின்னு எழுதுறார். அடுத்து இன்னொரு இடத்துல அவருடைய அந்த சாப்பாட்டு இதை பத்தி சொல்றாரு. கரும்பு சாறு குடித்ததை பத்தி சொல்றாரு. உறவினர்கள் கரும்பு சாறு குடிக்க தருவார்கள், தேவர்கள் கடைந்தெடுத்ததாக சொல்லப்படும் அமுதமே தோற்று போகும். கரும்பு சாறு பதத்திற்கு வந்தவுடன் இறக்கும் போது கொப்பரையின் ஓரங்களில் ஒட்டியிருக்கும் பூவிதழிலும் மெல்லிய பொன்னிறக பாகை தின்ன கொடுப்பார்கள். உலகின் எந்த நாட்டிலும் அப்படி ஒரு சுவையான பதார்த்தம் இதுவரை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து உணவை பத்தி எல்லாமே அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மலர் வாலண்டினா நீங்க அவர் தோற்று போன காதல் பத்தில நிறைய பேசிட்டாரு அவங்கள்ட்ட. இதுல நிறைய அதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறாரு. அது நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? எப்படி அது யாரையும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரா? இதுவரைக்கும் இல்ல. வேற யாருக்காவது தெரியுமா? இப்பதான் உங்களுக்கு தெரியுது எல்லாமே. இது 58 வயசு ஆயிடுச்சு. இப்போ 58 வயசுல கன்ஃபெஷன் பண்ணிடலாம். 58 வயசுல இனிமே பிரச்சனை கிடையாது. இன்னும் இதுக்கு மேல 58 வருஷம் மலர் வாலண்டினாவோட அவர் இருந்துகிட்டதுனால இனிமே அவர் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அவங்களும் இனிமே பயப்பட மாட்டாங்க. கரெக்ட் தானே பழனியாண்டி? கரெக்ட்.